எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலகத்தில் மனிதர்கள் வெவ்வேறு நேரத்தில் இறைவனை நினைவு செய்யும் போது. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. உலகத்துல டைம் ஜோன் வந்து ஒவ்வொரு கண்ட்ரில வேற வேற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் 4:45 அமிர்த வேலை டைமில் நம்ம இறைவனை நினைவு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே 2.5 ஹவருக்கு முன்னாடியே மலேசியாவில் இருக்கவங்க அவங்க அமிர்த வேலையை முடிச்சிருப்பாங்க. அன்றைக்கி நம்ம கும்பிட்டு இருக்கமே, நம்ம நினைவு பண்ணிட்டு இருக்கிற அந்த 4:45 முடிஞ்சு அதுலேருந்து 1 ஹவர் ஆகும்போது துபாய்க்காரங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ உலகத்தில் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் இருக்கும்போது அவங்கவுங்க ஊரில் 4:45 அமிர்த வேலை. பொதுவாக அமிர்த வேலையோட டிஃபினேஷன் என்னென்னா, பரமாத்மா ஒரு நாள் புது நாள் எப்போ தொடங்குது அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே புது நாள் தொடங்கிடுது. நீங்கள் அப்போதுலேருந்தே கனெக்ட் பண்ணலான்னு பரமாத்மா ஒரு வானிலை சொல்கிறாரு. அதே பரமாத்மா சொல்கிறாரு 10லேருந்து 2 மணி வேண்டாம், அந்த டைம் நல்ல டைம் கிடையாது அப்படின்றாரு. 2 மணிக்கு மேலே எப்போனா பண்ணிக்காங்க அப்படின்னு. மதுபடிக்கெல்லாம் போனீங்கன்னா 2:30 மணிக்கே உட்காந்துக்கிறாங்க அது மக்கள். ஸோ நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம், 4:45 பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவர் கேட்குற கேள்வி, இந்த அமிர்த வேலைன்றது ஒரு நாட்டில் ஒவ்வொரு டைம், அதாவது எல்லாருக்கும் 4:45 இருந்தாலும் நான் கும்பிட்ற டைம் இல்லை, மலேசியாவில் இருக்கவங்க கும்பிட்றவங்க, மலேசியாவில் நினைவு பண்ணுற டைம் இல்லை, துபாயில் இருக்கவங்க பண்ணுறது, நாட்கள் டைம் எல்லாம் மாறுதே. இறைவன் இதை எப்படி ஞாபகம் வச்சுப்பாரு? இந்த ஆத்மா அமிர்த முடிச்சிட்டாரு, இந்த ஆத்மா இனிமேல் தான் பண்ணணும், இந்த ஆத்மா பண்ணியாச்சு, இதெல்லாம் எப்படி ட்ராக் வச்சுப்பாரு அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். எனக்கு என்ன புரியல, ஆக்சுவலாக நான் 7 days கோர்ஸ் எடுத்துக்கும் போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த 7 days கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்களே, டெய்லி கிளாஸ்க்கு நீங்கள் வரணும், அதிகாலையில் எழுந்து அமிர்த வேளையில் இறைவனை நினைவு பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு, அதாவது நான் நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 6:30 மணிக்கு எழுந்துப்பேன் கிளம்புறேன். பொதுவாக எல்லாரும் நிறைய டைம் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா. அதில் 4:45 எழுந்து இறைவனை நினைவு பண்ணணும் அப்படின்னா நான் கேட்டேன், அது என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான டைம் அப்படின்னு. அது அமிர்த வேலைன்னு சொல்லுவாங்க. சரி, நான் சாயந்தரம் 4:45 பண்ணால் அது ஓகே எடுத்துப்பீங்களா அப்படின்னு. இல்லை, அது கரெக்டு கிடையாது. இல்லைங்க, அந்த டைம் உலகத்தில் வேறு ஏதாவது மூலையில் அவங்களுக்கு அது அமிர்த வேலை டைமாக இருக்கும்ல, அப்போ அந்த டைமாக ஏன் இது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் இருக்க 4:45 பண்ணால் அது அமிர்த வேலை, இந்தியாவில் சாயந்தரம் 4:45 பண்ணிவிட்டு அது அமெரிக்காவில் 4:45 அது அவங்களுக்கு அமிர்த வேலை டைமில் அமெரிக்காக்காரங்க கூட சேர்ந்து நான் இந்தியாவில் இங்கேருந்து பண்ணிக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் வாதாடினீங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே இப்போது இந்த டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் வந்து பரமாத்மா ட்ராக் வச்சுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யோசிச்சு பாருங்க. அமிர்த வேலையோட கான்செப்டே என்ன? ஏன் அமிர்த வேலையிலேருந்து காலங்காத்தாலும் தூக்கத்தெல்லாம் கட் பண்ணி எழுந்து நினைவு பண்ண சொல்கிறது லாஜிக் என்ன? பரமாத்மா இதுலேருந்து என்ன எதிர்பார்க்குறாரு? அந்த சில பேருக்கு அந்த ஐடியாவே புரியல. அந்த ஐடியா நான் சொல்கிறேன். ஒரு நாள் எப்படி தொடங்குது? நம்ம இப்போ ராஜயோகத்தையே விட்டுருவோம், பொது மனிதனுக்கு சொல்லுவோம். அவன் 6:30 மணிக்கு தான் எழுந்துக்கிறான்னு சொல்லுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து தான் அவனுக்கு ஒரு நாள் விடியுது. ஓகேவா? அவர் ப்ரஷ் பண்ணுவார், வீட்டில் சாமி விளக்கு இருந்தால் விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டு இந்த நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பார். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேம் பிளான் இருக்கும். கரெக்டாக? பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, 6 மணிக்கு மேலே, காலையில் 6 மணிக்கு மேலே கோயில்கள் திறந்துடும், சர்ச்சு திறந்துடும், மசூதி திறந்துடும், குருத்வாராக்கள் திறந்துடும். இப்படி எல்லா தர்மத்தோடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் திறந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறைவனை அவங்களோட ப்ரேயரோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோடான கோடி மக்களுடைய தாட், எண்ணங்களுடைய டிராஃபிக்கு இறைவன்கிட்ட வந்துட்டு இருக்கு. பரமாத்மா நம்மளை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாரு, ராஜயோகிகள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா 63 ஜென்மமாக நம்ம பக்தி பண்ணியிருக்கிறோம், இன்னைக்கு 7 நாள் கோர்ஸ் முடிச்சிருக்கோம், அதனால் நம்மளுக்கு பிராமணன் பேர் வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த உலகமே வந்து என்கிட்ட நிற்கிறதுக்கு முன்னாடி நீ நானும் தனியாக பேசிக்கலாம், அதனால் 4:45 வா. 4:45 இந்தியா வந்து இப்போ 140 கோடி ஜனத்தொகையுள்ள ஒரு நாடு. ஓகேவா? இப்போ இந்தியாவில் 4:45 டைமில் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் இறைவனை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிபிஓ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க மூச்சு தான் இருப்பான், ஆனால் அவன் இறைவனை நினைவு பண்ணுவானா இருக்க மாட்டாங்க. அப்போது அந்த டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம உண்டு பரமாத்மா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ஒரு 10 மணின்னு வச்சுக்காங்க.
அவர் வீட்டிலேருந்து பொறுமையாக 8 மணிக்கு தான் கிளம்புறாரு, இல்லை 9 மணிக்கு தான் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் படி ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் ஆஃபீஸ் 10 மணிக்கு போகிறதுனால டிராஃபிக் அப்படி இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும். அடிச்சு பிடிச்சி போய் சேர்றதுக்குள்ளே விடிஞ்சிடும். டெய்லி போகிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதே நபர் சாயந்தரம் 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு கிளம்பினார்னு வச்சுக்கோங்க, டிராஃபிக்கே இருக்கு, 7:30 8 மணிக்குள்ளே போயிடலாம், ரொம்ப சீக்கிரம் போயிடலாம், ஆஃபீஸ் வரைக்கும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவருக்கு விருப்பம் இருந்தால் கம்பெனியில் அப்படி பேசிக்கலாம், நான் 10 மணிக்கு வரதுக்கு 7 மணிக்கு வர ஒத்துப்பீங்களா இருந்தால் அந்த 3 ஹவர்ஸ் நான் முன்னாடியே ஒர்க் பண்ணிடுறேன், டிராஃபிக்கும் இருக்காதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் கம்பெனி ஒத்துக்கிச்சுன்னா பண்ணலாம், ப்ரைவேட் கம்பெனியில் நடக்கலாம். அதே இதுதான் இங்கேயும் பண்ணுறோம். அமிர்த வேலையில் நம்ம இறைவனை கனெக்ட் பண்ணும்போது அந்த டிராஃபிக் இருக்காது. அதாவது இவ்வளோ எண்ண ஓட்டங்கள் வந்து இறைவன்கிட்ட போயிட்டு இருக்காது. இறைவன் சொல்ற, நான் வந்து உங்க வீட்டு பெட்ரூம்ல வரேன், நம்ம 2 பேர் பேசலாம் அப்படின்றார். அது எப்படி இருக்கு பாருங்க. இதனாலதான் பாபா அப்படி சொல்றார், அமிர்த வேலையை எழுந்து நினைவு பண்ணுங்க, அதிகாலையில் எழுந்து நினைவு பண்ணுங்கன்னு சொல்றதுடைய லாஜிக் அதுதான். ஓகே, இப்போ இந்த நேரம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாட்டில் இருக்காங்க, அவங்க அமிர்த வேலை நேரம் வேற மாதிரி இருக்கிறதுனால இறைவன் எப்படி ட்ராக் பண்றாரு அப்படின்னு. இவங்க மனிதர்கள் எப்படி ட்ராக் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மனிதர்கள் ஒரு கம்பெனிக்கு வேலை பண்ண வச்சு, சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போனோன்னா ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா போதும், ஒரு லெட்ஜர் ஒன்று இருக்கும், வந்துட்டேன் அப்படின்னு கையெழுத்து போட்டிங்கன்னா அதுதான் அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு. சாயந்தரம் ஃபுல்லாக அங்கே இருந்தீங்களா, மதியானத்து மேலே இன்னொரு வாட்டி போட வேண்டியிருக்கலாம், ஹாஃப் டேவா ஃபுல் டேவா ஒர்க் பண்ணிங்கன்றதுக்காக. இது ஒரு ஸ்கீமு. இப்போ ப்ரைவேட் கம்பெனிலலாம் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருவாங்க, நீ போனோடனே ஒரு ஸ்வைப் பண்ணிடணும், அப்படின்னா உள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். போகும்போது ஸ்வைப் பண்ணி வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த அவர் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க, 8 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் நீ ஒரு நாளுக்கு வேலை இருந்தீங்கன்னு அர்த்தம், கணக்கு எடுத்துப்பாங்க. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் லேப்டாப் லாகின் பண்ணாவே கம்பெனி கொடுக்குற அந்த இதில் லாகின் பண்ணிங்கன்னா உடனே டைம் லாகின் ஆகிடும். எத்தனை மணி நேரம் லேப்டாப் ஆனில் இருந்தோ அத்தனை மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு அர்த்தம். அது 8 மணி நேரம் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதனே ஒருத்தர் எவ்வளோ நேரம் நினைவு பண்ணாங்கன்ற கணக்கு வச்சுருக்காங்க. இப்போ இறைவனுக்கு நம்மளை கணக்கு போடுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெரிய கஷ்டம். அவருக்கு எத்தனை டெக்னாலஜி இருக்கும், இதெல்லாம் நம்ம சொல்லணுமான்னு. இதில் எப்படி அவர் செக் பண்ணுறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், இது 5000 வருஷம் ட்ராமா இல்லை, ஏற்கனவே ஃபிக்ஸ்டு. ஸோ போன கல்பத்தில் ஒன்று நடந்தது, இந்த கல்பத்தில் அப்படியே டோட்டலாக மாறி நடக்குமான்னு கிடையாது. அப்போ எதுக்கு உங்கள் மீட்ரு என் மீட்டர் அவர் பார்க்கணும்? பார்த்து என்ன பண்ண போகிறார்? அவருக்கு என்ன புதுசாக மாறிட போதான்னு. ஆக்சுவலாக இந்த பாபா மீட் வரும்போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, அந்த தாத்தியை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, ஒரு 7 7:30 அந்த டைமில் உட்கார வைப்பாங்க. நான் சாயந்தரம் பரமாத்மா சாந்திதாமத்துலேருந்து வருவார், பிரம்மாவையும் கூட்டுப்பார், அவங்க பூர்வத்தின் மத்தியில் வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் தாதி மயக்க நிலையில் போயிடுவாங்க, அதாவது அவங்கள டிரான்ஸில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கண்ணு திறந்து பார்க்குறது வந்து பாபா தான். அப்புறம் திருஷ்டி கொடுப்பாரு, அப்படியே ஒரு ஸ்கேனிங். அங்கே இருக்க அந்த டைமண்ட் ஹாலில் எத்தனை பேர் இருக்காங்க, 20,000 பேர் இருந்தாங்கன்னா 20,000 பேர் ஒரு ஸ்கேனிங், ஓகேவா? அப்போ அதை திருஷ்டி கொடுக்குறாருன்னு சொல்கிறோம். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்க்குறதாங்க சரீரத்தை கிடையாது, ஆத்மாவை தான். நம்ம ஆத்மாவோட மீட்டரை பார்க்குறாரு, அதாவது சன்ஸ்காரை பார்க்குறாரு. நம்ம வர்றபோது, அதாவது ராஜயோகம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கும், நம்ம கலைகள் கூடியிருக்கா கூடலையா, இது பரமாத்மாவுக்கு தெரியும். அது பேசும்போது என்ன சொல்லுவார்னா, ஆத்மாக்களுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள், கலைகள் கூடி இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு, இப்படிலாம் பாப்பா வானிலை சொல்லுவார். சொல்லும்போது அப்போ என்ன, அவருக்கு பார்க்கணும்னா, எனக்காக ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா, நம்ம சன்ஸ்கார் மீட்டரை பார்த்தா நம்ம எந்த லட்சத்தில் புருஷார்த்தம் பண்ணுறோம்னு அவருக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? டைரெக்டாக பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு அம்பானி மாரி இருக்கான்னு, அவருக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கும். ஒரு கம்பெனி என்ன நடக்குது நான் பார்த்துன்னு இருப்பாரு. அதுக்கு சூப்பர்வைசர்னு போட்டிருப்பாரு, மேனேஜர்னு போட்டிருப்பாரு, ஆப்ரேஷன் ஹெட்னு ஒன்று போட்டிருப்பாரு. கடைசியாக இருக்கிற முக்கியமான 2 தலைங்கள் கிட்ட தான் கேட்பார், என்ன நடந்ததுப்பா அப்படின்னு கேட்பார். அவ்வளோதான். டே டு டே ஆக்டிவிட்டிலாம் அவர் பார்க்க மாட்டார். அதேமாதிரி பரமாத்மாவுக்கு அதனால தான் நம்மள்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் கதையெல்லாம் நான் பார்க்கறது கிடையாதுன்றார். அப்போ நம்மளை சார்ட் வைக்க சொல்கிறதும் அர்த்தம் தான். அதுதான் அர்த்தம். என்னன்னா, நம்ம சார்ட் வச்சா நம்ம தான் சொல்லணும், நான் இப்படிலாம் இருந்திருக்கிறேன், காலையில் அமிர்த வேலை பண்ணேன், வாணி படித்தேன், ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண, சேவை பண்ணேன், இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன்றது தான் சார்ட். நம்ம திருப்திக்கு, நம்ம நல்லதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கிற பசங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தால் என்ன அட்வான்டேஜ், நல்ல மார்க் எடுக்கலாம். ஹோம்ஒர்க் பண்ணலன்னா நான் 2 அடி அடிப்பாங்க, ஒரு லெவல் மேலே விட்டுருவாங்க, நீ படித்தா படிக்காட்டி போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ சார்ட் வைங்கன்னு பரமாத்மா சொல்கிறார். எத்தனை பேர் வைக்கிறாங்க? வைக்கிறவங்க ஏன் வைக்கிறாங்க? பாபா சொன்னார், ஸ்ரீமத்து நான் ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேர் நான் பாபா நினைப்பேன், அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்லாம் என்னால் கொடுத்துட்டு இருக்க முடியாது, நான் கரெக்டாக இந்த டைம் நினைப்பேன்னு எனக்கு சொல்ல முடியாது, அதனால் சொல்ல மாட்டேன். அது உங்கள் இஷ்டம், சரியா? ஸோ இந்த கேள்வி கேட்டவருக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, இறைவன் நம்மளை எப்படி மானிட்டர் பண்ணுவார் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதை விட்டுட்டு
நம்ம எப்படி நிறைய நேரம் இறைவனை நினைவு பண்ணி 100க்கு 100 பாஸ் ஆகி கர்மாதீத் ஆகி ஃபரிசா ஆகுறது எப்படி அப்படின்னு யோசிச்சா நல்லது. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, கேள்வியும் கேளுங்க, அதுக்கு விடையும் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த முயற்சியில் இறங்கிடுங்க. எந்த முயற்சியில்? 9 லட்சத்தில் வர்றது எப்படி, அது எப்படி பாஸ் ஆகிறது, இந்த ஹோம்ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.